மனதில் உறுதியும் வாக்கில் இனிமையும் நினைவில் நல்லதையே நாளும் நினைக்கும் ஸ்டார் விஜய் டிவியின் ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவரையும் ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் காலை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடித்தொழ மறுப்பவர் மனிதர் இல்லை என்பது ஒரு பழம்பாடல். அன்னையை வணங்காதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்பதுதான் நம் பாரத பண்பாட்டின் மிக உயர்ந்த கோட்பாடு. ஆனால் இந்த பெற்ற தாயை விட சிறந்ததான ஒன்று இருக்குமா என்றால் அது நம்மை படைத்த ஆண்டவன்தான் என்கிறது வைணவ கோட்பாடு. அந்த ஆண்டவன் என்ன செய்கிறான் தெரியுமா? நமக்கு யார் தாயாக வர வேண்டும், தந்தையாக வர வேண்டும் என்பதை அவன் நிர்ணயிப்பதாலே தாயை விட சிறந்தவன் அந்த ஆண்டவன் என்பதுதான் ஒரு அற்புதமான ஒரு கருத்து. அந்த ஆண்டவன் தான் நமக்கு குலத்தை தருகிறான், புகழை தருகிறான், அருளை தருகிறான், நம் துயரை துடைக்கிறான். அப்படி துயரை துடைக்கின்ற அந்த ஆண்டவன் தான், அந்த நாராயணன் தான் பெற்ற தாயினும் ஆயின செய்யக்கூடியவன் என்கிறது வைணவ சித்தாந்தம். அப்படி அந்த நாராயணனே தாயை விட சிறந்தவன் என்றால் அந்த நாராயணனையே தாயாக பெற்றவன் எவ்வளவு உயர்ந்த சொரூபமாக இருக்க முடியும்? அப்படி இருப்பவன் தான் ஹரிஹர புத்திரனாக இருக்கக்கூடிய ஐயப்பன். அந்த ஐயப்பன் தான் நமக்கு மாலவன் மைந்தனாக, பார்த்தசாரதி மைந்தனாக நமக்கு சபரிமலையில் காட்சி தருகிறான். சுவாமியே சரணகோஷ பிரியனே விழித்தால் மரணம் இல்லை, சாஸ்தா நாமம் அருளின் எல்லை. தருணம் இதுதான் சரணம் போடு, தர்ம சாஸ்தா பாதம் பாடு. சரணம் விழித்தால் மரணம் இல்லை, சாஸ்தா நாமம் அருளின் எல்லை. தெய்வம் திருமால் நாமம், கருணை செய்யும் ஈஸ்வர நாமம். காக்கும் தெய்வம் திருமால் நாமம், கருணை செய்யும் ஈஸ்வர நாமம். கலந்து மகிழ்ந்த ஐயன் நாமம், கூவி வந்தால் புவியில் க்ஷேமம். சரணம் விழித்தால் மரணம் இல்லை, சாஸ்தா நாமம்